சாம்பியன்ஸ் டீம் தான் உள்ளே வந்துட்டாங்க. அதாவது இன்னைக்கு மழை வந்துடும், உள்ள டீம் வராது, முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. இருங்க பாய் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மும்பை வந்து பிளே ஆஃப்குள்ளே வந்துட்டாங்க. இன்னமே பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்களுமே போயிட்டு இருந்துச்சு. நீ லிட்ரலி மேட்ச் பார்த்தீங்கன்னா தோக்க வேண்டிய நிலைமையில கூட போச்சு. வேற மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்ல நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை அணி வந்து பிளே ஆஃப்குள்ளே போயிருக்காங்க. இன்னைக்கு மேட்ச்சில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சூப்பராகவே கமெண்ட் பண்ணுறீங்க, உங்கள் வீடியோக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ரொம்பவே தேங்க்ஸ். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸ். பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராகவே வருது. அது எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. ஒரு சில பேர் வந்து நீ இவங்களோட ஃபேன் தானே, இவங்களோட இதுதானே சொம்பு தூக்குற அப்படின்ற மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் வருது. நான் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யாருக்கும் சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு டீம் பிடிக்குது அப்படின்னா அதை வெளியில் காமிச்சிக்காம தான் நான் வந்து பண்ணுவேன். ஒழியே இவங்களுக்காக வீடியோ அப்படின்னா தவறுகள் பண்ணால் தவறுகளை மட்டும் தான் சொல்லுவேன். தரம் தார்ந்த விமர்சனங்களை வந்து நான் பண்ணவே மாட்டேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஸ்ரீலங்காலேருந்து நிறைய ஊர்கள்லேருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுறீங்க. என்னோட ஊர் என்ன அப்படின்லாம் கூட கேட்டுட்டு இருக்கீங்க. அதை நான் சொல்கிறேன். நீங்கள் பார்க்குறவங்க நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது மும்பை நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஆடி இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு, என்ன இவங்க எப்படி ஃபஸ்ட்டு செகண்டில் இருந்திருக்கணுமே, எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி. வேற மாதிரி ஒரு 180 பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸில் வந்து அடிச்சுட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் மழை வந்துடும், இன்னைக்கு மேட்ச் நடக்காது, ஆளுக்கு ஒரு பாயிண்ட்டு, 1 மணி வரைக்கும் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மும்பைக்காக தான் பண்ணுறாங்க, காசு கொடுத்து பண்ணுறாங்க. போன சீசன் வந்து ஆர்சிபிக்கு மழை பெஞ்சிச்சு, அதெல்லாம் சொல்லவே இல்லை. கொல்கத்தாக்கு மழை பெஞ்சப்ப எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மும்பைக்காக மட்டும் பிசிசி பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், ஏகப்பட்ட விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது மும்பை ஃபேன்ஸுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அதர் ஃபேன்ஸ் எல்லாம் கதறல்கள் இன்னைக்கு நம்ம சேனல்லே கேட்டு தான் இருந்துச்சு. ஆனால் எதுவுமே இதாகாமல் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மழையும் இன்னைக்கு வரவே இல்லை. இவங்களோட லக்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக மழை பெய்யலை, செகண்ட் ஹாஃப் வந்து தூருது, டியூ வருது, பார்த்தீங்கன்னா பேட்டுக்கு பால் போக மாட்டேங்குது. அங்கே தான் ஏன் வச்சான் செக்கு அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இவங்க பாருங்களேன், ஒரு 8 மேட்ச் விளையாண்டுருக்காங்க அப்படின்னா பவர் பிளேல ஒரு 3 விக்கெட் போயிருந்தாங்க அப்படின்னா அந்த எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மேட்ச் தோத்துருக்காங்க. பவர் பிளேல வந்து 1 விக்கெட் போன எல்லா மேட்சுமே ஜெயிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பவர் பிளேல வந்து ரோஹித் சர்மா ஒரு 4 அடிச்சுட்டு அவுட் ஆகுறாரு, அவர் ரியான் ரிக்கில்டன், இந்த மாதிரி வில் ஜாக்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விக்கெட்டுகள் விழுந்துக்கிட்டே இருக்கு. கடைசியில் வந்து ஆபத் பாண்டவனா வந்து பார்த்தீங்கன்னா உதவுனது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியகுமாரும் நமந்தீர் தான். வேற மாதிரி பண்ணாங்க. இன்னைக்கு அவங்களோட இன்னிங்ஸ் தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுச்சு. ஜெயிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அவங்க அப்படின்னே சொல்லலாம். லிட்டரலி விக்கெட் எல்லாமே போயிருச்சு சரசன. ஹர்திக் பாண்டியா வந்தோடனே போறாரு, திலக் வர்மா 27க்கு 27 அடிச்சு டெஸ்ட் ஆடிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யாருமே ஒழுங்கா பண்ணவே இல்லை. வந்தார்கள் சென்றார்கள் அப்படின்னு தான் அடிச்சு யாராலுமே வந்து ரன் அடிக்கவே முடியல. ஸ்கையும் லைட்டாக வந்து இருப்பா அப்படின்ற மாதிரி உருட்டிக்கிட்டு இருந்தார். லிட்டரலி பார்க்கும்போது 15 ஓவர் 16 ஓவருக்கு 18 ஓவர் கிட்ட வந்துருச்சுன்னு வைங்களேன். ஒரு 127 130 அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருந்துச்சு. நான் அடுத்த ஒரு 2 ஓவர் இருக்கு, என்ன பண்ண போறீங்க, 150 160 அதுவே அதிகம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இருங்க பாய், நாங்க செய்யறோம் சம்பவம்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்ல பாத்தீங்கன்னா வேற மாதிரி வந்து முகேஷ் குமார் ஓவரும் முஸ்தபிஷர் ரஹ்மான் ஓவரும் டேக் ஆன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா முகேஷ் குமார் ஓவரை பார்த்தீங்கன்னா டேக் ஆன் பண்ணாங்க. சமீரா ஓவரையும் போட்டு கிளின்னு கிழிச்சு அந்த 2 ஓவர்லையும் மட்டும் பார்த்தீங்கன்னா 40+ ரன் அடிச்சு வேற மாதிரி செஞ்சுட்டாங்க. இவர் ஒரு 70 கிட்ட அடிச்சிட்டாரு, இவர் பார்த்தீங்கன்னா 24+ அடிச்சாருன்னு நினைக்கிறேன். 6-4 பார்த்தீங்கன்னா பறக்க விட்டாங்க. அந்த 2 ஓவர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 40+ ரன் அடிச்சு 180 அப்படின்ற ஒரு டார்கெட்டை கொண்டு நிறுத்திட்டாங்க. அதுவே போதும், எப்படியோ ஒரு வந்து ஃபைட்டிங் ஸ்கோரா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா டெல்லியை பொறுத்தளவு அக்ஷர் பட்டேல் இல்லைன்னு கூட பார்த்தீங்கன்னா அவங்கள பேட்டிங் லைனப் நான் பார்க்கும்போது 1 2 கையை விட்டு அப்படி எண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹர்திக் பாண்டியா மாதிரி கையை விட்டு எண்ணிட்டு இருக்கேன். 7 வரைக்கும் இருக்காடா, என்னடா இவங்க எப்படா கட்டுப்படுத்துறது அப்படின்ற மாதிரி. நான் வந்து மெயினாக நினச்சது என்ன அப்படின்னா கேஎல் தான் அவங்களோட கீ.
கேஎல் ராகுல், கடைசியில் வர விப்ராஜ் லிங்கம், ஸ்டெப்ஸு, அப்புறமேட்டு அசுதோஷ் சர்மா, இவங்க மட்டும்தான் நான் வந்து மெயினாக பார்த்தது. ஏன் ஃபாப் டூ பிளஸஸ் எல்லாம் அடிக்க மாட்டாரான்னு கேட்டிங்கன்னா, தலைவனுக்கு 40 வயசு தான், ஃபீல்டிங் வேற மாதிரி பண்ணுறாரு தான், 20 வயசு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பழைய ஃபார்ம் வந்து அவர்கிட்ட கிடையாது. ஒரு சில மேட்ச் தான் இந்த சீசனில் வந்து 60 அடிச்சிருக்காரு, 40 அடிச்சிருக்காரு. அதனால் அவர் மேலே நான் அந்தளவு ஹோப் வைக்கவே கிடையாது. அதனால் நான் வச்சது என்ன, கேஎல் நின்றுட்டாரு அப்படின்னா, ஒரு வந்து எல்எஸ்சி கூட இருக்கும்போது 2 செஞ்சுரி போட்டிருக்காப்புல. அந்த மாதிரி இருக்கும்போது நான் கேஎலை தான் வந்து மெயினாக, கேஎல் மட்டும் நின்றுட்டான் மாப்பிள்ளை நீ பிடிக்க முடியாது, அபிஷேக் பூரலை கூட நான் எடுத்துக்கவே இல்லை. கேஎல், அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் லிங்கம், இவங்களை மட்டும்தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கேஎலை தூக்குனாங்க. விப்ராஜ் லிங்கம் கேட்சை வந்து இவர் விட்டார். பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அங்கேயே ஐயோ திரும்பிருச்சா அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஆனால் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாட்னர் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஸ்பெல்லு போட்டார். அதாவது சென்னை அணியாக இருக்கட்டும், மற்ற அணியாக இருக்கட்டும், இதை வந்து பார்த்து கற்றுக்கணும். நான் பல இயர்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ டிகாக் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட டீமுக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன்சி பண்ணிட்டு இருப்பார். பார்த்தீங்கன்னா மும்பைக்காக ஆடிட்டு இருப்பார். அதே அவரை பார்க்குற மாதிரியே இருக்கு பார்த்தீங்கன்னா ரியான் ரிக்கில்டனை. இப்போ வந்து சாட்னர் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து சூப்பராகவே கேப்டன்சி பண்ணார். அவரோட வந்து கைட்னஸ் வந்து அவ்வளோ வந்து உதவும். 4 லைனில் நின்றுட்டு இருப்பார் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து சாட்னர் வந்து ஹர்திக் பாண்டியா கொடுத்துட்டு போவார். அவர் T20 கேப்டன் சூரியகுமார், அவரும் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் வந்து அங்கே 4 லைனில் நின்றுட்டு இருப்பார். ஹர்திக் பாண்டியா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செய்ய காமிச்சிட்டு பூம்ராக்கு கொடு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவர் ரோஹித் சர்மா சொல்லவே தேவையில்லை. என்னை வந்து சப்ஸ்டியூட்டா நீ வெளியில் உட்கார வச்சாலும் டே இந்த எண்ட்லேருந்து இவனை போட சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பூம்ரா டெஸ்ட் கேப்டனாக இருக்கார். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன்ஸ் டீமாக இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு செங்கல், ஒரு பில்லர் மாதிரி இருந்து எல்லாரும் சேர்றதுனால தான் வந்து டீம் இந்த நிலைமையில இருக்குது. இந்தியா டீமில் யாருமே வந்து சிஎஸ்கேல கிடையாது. யங் பிளேயருக்கு ஸ்பார்க் கிடையாது. அவங்க என்ன 6 அடிச்சா இதா அப்படின்னு சொல்லிட்டு பிளம்பிங் சொல்லும் போதெல்லாம் எனக்குலாம் இரிட்டேட் தான் ஆகும். யங்ஸ்டர் தாங்க 6 அடிக்கிறதெல்லாம் மேட்ச்ல நீங்க எப்படி சொல்லலாம்? T20 பொறுத்தளவு ஒருத்தர் வந்து 10 பால் டு 20 பால் ஆனாலே போதும், 45-50 அடிச்சாவே போதும். நீங்க ஒன் டே மாதிரியோ டெஸ்ட் மாதிரியோ நீங்க நின்று தட்டிக்கிட்டு இருக்குது இங்க மரம் வளர்க்குறது இங்க வேலையே ஆகாது. T20 பொறுத்தளவு 20 ஓவர் 120 பால் தான். 6 பேட்ஸ்மேன் 7 பேட்ஸ்மேன், ஆளுக்கு 20 பால் 15 பால். இல்லை நீ ஒரு 50 பால் ஆடுறியா 100 போட்டு போ, அதுதான் இங்கே மேட்ரு. T20 பொறுத்தளவு ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் IPL அப்படிங்கிறது. அதில் போய்ட்டு நீங்கள் யங்ஸ்டருக்கு வேலையாகாது, நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னால் அதுக்கு வேலைக்கே ஆகாது அப்படின்ற விஷயங்கள் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் ஒரு நாள் சாம்பியனாக இன்னைக்கு வந்து பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். சாட்னர் இருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டு ஒரு 3 விக்கெட் எடுத்தார். கடைசியில் வந்து பூம்ரா முடிச்சு விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 3 விக்கெட்டு. பால் கையில் கொடுத்தவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்து இது பண்ணாங்க. 59 ரன் வித்தியாசத்தில் இன்னைக்கு ஜெயிச்சாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 4வது அணியாக உள்ளே போகிறாங்க. ஆனால் முதல் அணியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இன்னும் என்ன நடந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பொசிஷன் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வர வாய்ப்பு இல்லை, 3rd 2 வரதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சிஎஸ்கே வந்து ஜிடியோட ஒரு மேட்ச் இருக்குது, அது வந்து சிஎஸ்கே ஜெயிக்கணும். இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது இன்னைக்கு வந்து எல்எஸ்டி கடைசி மேட்ச் முடிச்சு விட்டு போகணும்னு சொல்லிட்டு ஜிடியோட ஜெயிக்கணும். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜிடியோட வந்து எல்எஸ்சி வந்து ஜெயிச்சிருக்காங்க, அதனால் அவங்க கூட ஜெயிக்கணும். அப்புறமேட்டு பஞ்சாப் வந்து நம்ம கூட அதாவது நம்ம கூட இருந்து மும்பை கூடயும் டிசி கூடயும் அவங்க வந்து தோத்தாங்க அப்படின்னா இந்த 2 விஷயம் நடந்துச்சு அப்படின்னா 2 போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நெட் ரன் ரேட் இன்னைக்கு வேற லெவலில் ஏறுது. 59 ரனில் முடிக்கிறாங்க. 150 அடிச்சிருந்தாவே முடிச்சிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, 180 அடித்தனால தான் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அவங்க முடிக்க முடிஞ்சு அப்படின்னே சொல்லலாம். உள்ளே போயிட்டு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து எல்எஸ்சி கூட ஒரு தடவை தோற்று வெளில போனாங்க, 12 தடவை சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் போயிருக்கு, 11 தடவை வந்து இப்போ வந்து எம்ஐ உள்ளே போயிருக்கு. அப்படி இருக்கும்போது 4வது இடம் டேஞ்சர், வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒரே ஒருத்தவங்க வந்து எக்ஸாம்பிளாக இருந்தாங்க, SRH எலிமினேட்டரில் அடித்து குவாலிஃபை 2 அடித்து ஃபைனலில் போய் அடித்து கப்பு வாங்கினாங்க ஒரு சீசன். அதே மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன நடந்தாலும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்டேட் எதாக இருந்தாலும் அப்பப்போ நான் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இயர் நல்லா ஞாபகம் இருக்குது, அது சொல்லலாம் நினச்சேன் மறந்துட்டேன். 2018ஆம் ஆண்டு டெல்லி வந்து நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங் தான் அந்த டீம் வந்து வழி நடத்தாருன்னு நினைக்கிறேன். ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாக இருந்தார். அப்போ வந்து அந்த மேட்ச் ஜெயிச்சாவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. அந்த மேட்ச் வந்து டெல்லிக்கு ஆல்மோஸ்ட் அவங்க வெளியில் போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மேட்ச் ஜெயிச்சாவே உள்ளே போயிடுவாங்க. ஆர்ஆர் வந்து தொடுத்துக்கிட்டு நிற்கிது. அந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பென் கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 6-4 அடித்து போராடிக்கிட்டு இருப்பார். அந்த மேட்சை வந்து காலை வாரிக்கிட்டு பார்த்தீங்கன்னா டெல்லி நம்மளை வந்து காலை பிடிச்சிருக்கும்.
அந்த கர்மா வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு நடந்திருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாகவே தோணுது, சொல்லணும்னு தோணுது சொன்னேன். அதனால வந்து நான் இந்த டீமுக்கு தான் சப்போர்ட்டு, இந்த டீமுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. எந்த டீமே நான் தரம் தார்ந்து வந்து விமர்சிக்கவே மாட்டேன். இப்போ ஈசாலா கப்பு அவங்கள இப்படி சொல்கிறது அப்படின்ற மாதிரி விமர்சிக்க மாட்டேன். சிஎஸ்கே வந்து என்னதான் வந்து இப்படி ஆனாலுமே கூட பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற தவறுகளை மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஒழிய, இப்போ மும்பை சைடுமே தவறு இருந்தாலும் தவறுகளை மட்டும் தான் சொல்லி, எந்த டீம் பிடிக்குதோ அந்த டீமுக்கு வந்து என் மனசில் தான் வச்சிருப்பேன் ஒழிய அவங்க தவறு பண்ண தவறு தான் சொல்லி ஒவ்வொரு டீமுக்காக சொம்படிக்கிறது அப்படின்ற விஷயங்கள் நான் பண்ண போறேன். தொடர்ந்து என் பேர் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி நான் பேசுனது கிடையாது. அந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்து அதை பார்க்கும்போது நம்ம அப்படியெல்லாம் பண்ண மாட்டோமே அப்படின்ற ஒரு விஷயங்களை எனக்கு வந்து தோணுச்சு. அதுதான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்கள் வீடியோக்காக வெயிட் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த ஊரில் இருக்கீங்க, என்னன்னே தெரியவே இல்லை. என்ன டைம் நான் வீடியோ போட்டாலும் பார்த்தீங்கன்னா பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு 4 வீடியோ 7 வீடியோ போடு அப்படிங்கிறீங்க. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வீடியோ போட பார்க்குறேன். ஆனால் வியூஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக போகுது. உங்களுக்கே தெரியும், ஒரு இவ்வளோ வியூஸ் வந்துச்சுன்னா தான் இவ்வளோ டாலர்ஸ் வரும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களோட முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து கொடுங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.